வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். ப்ரான் பிரியாணி என்ன ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? பெரிய பெரிய ப்ரான்ஸ் கிடைச்சா எப்பவும் போல் கிரேவி பண்ணாமல் பிரியாணி செய்யப்படுங்க, சும்மா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நான் இந்தியா கேட் ரைஸ் தான் எடுத்துருந்தேன் 1 kg. அதை 30 minutes சோக் பண்ணிக்கலாம். அடுத்து கடாயில் 150 ml ஆயில் ஊற்றிட்டு கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் கூடவே ஆட் பண்ணிடலாம். அடுத்து தின்னா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் 400 grams ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனியன் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நான் இதுக்கு வதங்கிறதுக்கு சால்ட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்து வச்சுட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸை கொடுத்துருங்க. இந்த டைம்ல லைட்டா அடி பிடிச்சிச்சு. இப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். கர்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா நல்லா கிண்டிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutes கிண்டிக்கலாம். இது 5 to 10 minutesலேயே குக் ஆகிடும் ப்ரான் சீக்கிரமாகவே. அதனால ரொம்ப இது பண்ண ரப்பரி ஆகிடும். இப்போ நல்லா கிண்டி தான் சைட் பை சைட் நான் வந்து பிரியாணி மசாலாவுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ஸ்குவீஸ் பண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்கிறேன். இப்போ தம் போட்டுக்கலாம். சைட் பை சைட் நான் ரைத்தாவும் 65மே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 65 போட்டதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 65 ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் பிரியாணியும் ரெடி. நல்லா சூப்பராக செம்மையாக வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.